RS Infotainment எல்ரட் குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் 2 டிசம்பர் 20 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் SRS இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்கட்சிகள்லாம் கடுமையான எதிர்ப்புலாம் தெரிவிச்சிங்க. தொடர்ந்து பல்வேறு எதிர்ப்புகள் தெரிவிச்சிங்க. இருந்தாலும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்தது. அப்புறம் நாடாளுமன்றத்துக்கு இப்போ அறிமுகம் செய்யப்பட்டது. இதுலேயும் எதிர்ப்பு தெரிவிச்சிங்க. இப்போ அவங்க அந்த விவாதத்துக்கு பிறகு நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் அந்த மசோதாவுக்கு ஆதரவாக 269 பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. எதிராக 198 பேர் வாக்களிச்சிருக்கீங்க. அடுத்தது என்ன நடக்கும்? அது ஜோசியக்கார் கேட்குற மாதிரி கேட்குறீங்க. அடுத்து என்ன நடக்கும்? 2025 நல்லா இருக்கும், நல்லா இருக்காதான்? மக்களுக்கு என்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி நிலவுகிறதோ அன்றைக்கு தான் நல்ல நாள். இல்லை, மாற்று கருத்து கிடையாது. ஆனா செய்தி தொடர்பாளராக நான் சொல்லுவேன். என்னைக்கும் இன்னொன்னு கட்சியுடைய சித்தாந்தமும் அதுதானே. மக்களுக்கு அன்பை புகுத்துவதும் இந்த மதவாத பிளவுவாத அரசியலுக்கு முட்டுக்கட்டை கட்டுவதும் தான் எங்களுடைய கட்சியோட தெளிவான சித்தாந்தம். இந்த சித்தாந்தம் தான் மக்கள் இடத்துல இன்றைக்கு தேவை. அதுதான் இன்றைக்கு நாங்க சொல்ல விரும்புறோம். அப்போ மக்கள் இன்றைக்கு எதை விரும்புகிறார்கள், மக்கள் எதை விரும்பவில்லை என்று கண்டுகொள்ளாத இந்த பாஜக அரசு மணிப்பூர்ல கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக மணிப்பூர் தீப்பற்றி எரிகிறது. திரும்பியும் பள்ளிகள் எல்லாம் மூடப்பட்டு பல்வேறு லா அண்ட் ஆர்டர், அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு தடுக்கப்பட்டு இன்றைக்கு பள்ளிகள் எல்லாம் மூடப்பட்டிருக்க நிலையில திரும்பியும் சில ராணுவ வீரர்கள்லாம் இறந்திருக்கிறாங்கன்னு செய்தி கூட இந்திய நாட்டு பிரதமர் 9 முறை அமெரிக்கா சென்றார், 4 முறை சைனா சென்றார். எல்லா நாட்டுக்கும் செல்கிற இந்திய நாட்டு பிரதமர்னால ஏனோ இன்றைக்கு வரைக்கும் மணிப்பூர் செல்ல முடியவில்லை. ஒன்று. இரண்டாவது, அதாவது ராஜஸ்தான்ல இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், ஒரே நாடு ஒரே தேர்தல் நாடாளுமன்றத்துல விவாத பொருளாக இருக்கிறது. அன்றைக்கு என்ன சொன்னார்? இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு நான் பதில் சொல்ல தயார் என்று இந்திய நாட்டு பிரதமர் சூளுரைத்தார். ஆனா இன்னைக்கு இந்திய நாட்டு பிரதமர் பாராளுமன்றத்திலே இல்ல. ராஜஸ்தான் கிளம்பி போயிட்டாரு, போய் உட்காந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார். கேட்டா ஒரு வருஷத்துடைய தீர்வு கண்டுட்டோம், இன்றைக்கு 1 ஆண்டு நிறைவு பெறுகிறது அவர்களுடைய ஆட்சியில, அதற்கு ஒரு நிறைவு திட்டத்துக்கு அது தொடங்கி வைக்கிறதுக்கு போயிட்டார். அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது பாஜகவுடைய கனவு திட்டம். இந்த திட்டத்தின் கீழே பாஜக எந்த அளவுக்கு ஒரு மும்முனையாக இருந்தது. அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே பாஜக ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் முன்மாதிரியாக காட்டியது. அப்படிப்பட்ட திட்டத்திற்கு இன்றைக்கு நாடாளுமன்ற அவையில இன்றைக்கு இந்திய நாட்டு பிரதமர் இல்லை என்பது தெள்ளத் தெளிவாக இந்திய நாட்டு பிரதமர் இதற்கு பதிலளிக்க முடியாது என்பதை தெளிவுபடுத்துகிறார். 2வது, இன்னைக்கு இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 362 இடங்கள் இருந்தாதான் இந்த மசோதாவை தாக்கல் செய்து இந்த மசோதாவை வெற்றி பெற செய்ய முடியும் என்பது நன்றாக தெரிந்த ஒரு விஷயம். இவங்களுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய மொத்த எண்ணிக்கை 298. கிட்டத்தட்ட இவர்களுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய 298 பேர்ல 269 பேர் தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. கூட்டணியில இருக்கிறவர்களே வாக்களிக்கல. இவங்க எங்க பெரும்பான்மையான இடத்தை பிடித்து மசோதாவை தாக்கல் செய்து அரசாணையான வெளியிடுவது. சரி, ஒரு பக்கம் இந்த பக்கம் மக்களவையில வச்சுக்கிட்டீங்க. மாநிலங்களவையில பாத்தீங்கன்னா இவர்களுக்கு 138 இடம், அதாவது 158 இடம் தேவை. இவர்களிடம் இருப்பதோ 135 இடம் தான். இந்த கிட்டத்தட்ட 188 இடத்தை இவங்க எப்படி பூர்த்தி செய்ய போறாங்க? எப்படி இந்த மசோதாவை மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் இதை வெற்றி பெற செய்ய போறாங்க? அப்ப இதுல இருந்து தெள்ளத் தெளிவாக ஒரு விஷயம் தெரிகிறது. இந்த மசோதா என்பது எதையோ திசை திருப்புவதற்கு, எதையோ மடைமாற்றுவதற்கு, அதானி சம்பவத்தை மடைமாற்றுவதற்கு, மணிப்பூர் கலவரத்தை மடைமாற்றுவதற்கு, விலைவாசி உயர்வை மடைமாற்றுவதற்கு, மக்களுக்கு இன்னைக்கு பெட்ரோல் டீசல்லாம் விலைவாசி உயர்ந்து இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம், பசி பட்டினி நிலவுகிற காரணத்தினால கிட்டத்தட்ட இலங்கை பாகிஸ்தானை விட மிக மோசமாக த வேர்ல்டு ஹங்கர் ஸ்ட்ரைக், உலக பசியின் குறியீட்டு நிலை 111வது இடத்துக்கு பிடித்திருக்க நிலையில இது குறித்து விவாத பொருள் ஆகிவிடுமோ நாடாளுமன்றத்துல? அதையெல்லாம் தைரியமாக இன்றைக்கு விவாதிக்க முடியாத நிலையில் இந்திய நாட்டு பிரதமர் இன்றைக்கு நாடாளுமன்றத்துல விவாதத்துக்கு வரவில்லை, அரங்கத்துக்கு வரவில்லை. நேரடியாக ராஜஸ்தான்ல ஏதோ ஒரு திட்டத்துக்கு, XYZ திட்டத்துக்கு இன்னைக்கு தொடங்கி வைக்க போயிட்டார். அப்ப இதுல என்ன தெரியுது? அவருக்கு ஒரு பக்கம் மசோதா நிறைவேறாதுன்றது தெரியுது, இன்னொரு பக்கம் அவர்கிட்ட கேள்விக்கு பதில் இல்லைன்னு தெரியுது. நம்மளுக்கெல்லாம் தெரியும், மணிப்பூர் விவகாரத்தை இந்திய நாட்டு பிரதமரை
இது குறித்து விவாதிக்க வாங்கன்னு சொல்வதற்கு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்துதான் ஒரு 2 நிமிஷம் பேசினார். அவ்வளவுதான் பேசினார் மணிப்பூர் குறித்து. இன்றைக்கு வரைக்கும் மணிப்பூர் தீப்பற்றி எரிகிறது. அப்போ கிட்டத்தட்ட மணிப்பூர் என்ற ஒரு மாநிலமே இல்லை என்றாலும் பரவாயில்லை, எங்களுடைய தேர்தல கணக்குகளை நாங்கள் தெளிவாக செய்துட்டு போவோம் அப்படின்றதுல ரொம்ப தீர்மானமாக பாஜக இருக்குது அப்படின்பதை இதன் மூலியமாக திட்டவட்டமாக தெரிந்து கொள்ளலாம். சரி, ஒரு பக்கம் இதை வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது எப்படி சாத்தியம்? எந்த வகையில ஒரே நாடு ஒரே தேர்தலை நீங்க சாத்தியக்கூறாக்குவீங்க? எப்படி உங்களால இதெல்லாம் செய்து முடிக்க முடியும்? கிட்டத்தட்ட 543 தொகுதிகள்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் 4120 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை. கிராமப்புற உள்ளாட்சிகள், நகர்ப்புற உள்ளாட்சிகள் இடம் மட்டும் கிட்டத்தட்ட 89,194 இடங்கள் இருக்கு. கிராமப்புற உள்ளாட்சிகள் 31,89,000 இடம் இருக்கு. இந்த பிரதிநிதிகள் எல்லாம் நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்ல இவ்வளவு பந்தோஸ்து கொடுத்து, இவ்வளவு பாதுகாப்பை கொடுத்து, இவ்வளவு இவிஎம் மிஷின்களை எங்கிருந்து கொண்டு வருவீங்க? இது நடைமுறைக்கு சாத்தியமானதா என்று கேட்டால் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தை தான் என்றைக்குமே பாஜக விவாதித்து வருகிறது. அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன். அதுதான் உண்மையான ஒரு திட்டவட்டமாக தெரியுது. இதுல அரசியலமைப்பு சட்டத்தையும் அவங்க மாத்தியாக வேண்டும். 83, 85 2 கீழ் பி 174 2B 356 மற்றும் 75 கீழ் 3 விதிகள் எல்லாத்தையுமே மாத்தணும். இதெல்லாம் மாத்தி 3/2 பங்கு வேணும். இதெல்லாம் மாத்தினாலுமே நீங்க 3/2 பங்கு உங்களுக்கு பெரும்பான்மையான இடம் வேணும். இது இல்லாம இதெல்லாம் மாத்துறீங்கல்ல, இந்த இந்தியாவில இருக்க எல்லா மாநிலங்களிலும் பாதிக்கு மேற்பட்ட மாநிலங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதெல்லாம் இருந்தாதான் நீங்க இன்றைக்கு ஆட்சி செய்ய முடியும். அப்படி இருக்கும் போது உங்கள்ட்ட இதற்கான ஆதரவு நிலைப்பாடு இருக்கா? 3/2 பங்கு அங்கேயும் வேணும். 20 மாநிலங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்க ஆட்சி புரியுதோ 16 மாநிலங்கள். அப்ப இந்த இடத்துலயும் மிகப்பெரிய டவுட். எல்லா இடத்திலையுமே தோல்விகரமான ஒரு சட்டத்தை ஏற்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவேளை இந்த ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் ஏன் இந்த அளவுக்கு மும்முரமாக கொண்டு வர்றார்கள் என்றால் இன்னொரு காரணமும் இருக்கு. ஒருவேளை ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் கொண்டு வந்துடுறீங்க, நீங்க என்ன சொல்றீங்க? 6 மாதத்துக்குள்ள எல்லா எலெக்ஷனையும் நாங்க முடிச்சிருவோம், அதிகப்படியான செலவுகள் ஆகிறது, இந்த செலவுகள் எல்லாத்தையுமே எங்களால ஈடுகட்ட முடியல அப்படின்றதுதான் உங்களுடைய கணக்கு. இங்க பாருங்க, நான் காட்டுறேன். 15/4/2024 அஜய் பசுதேவ் போஸ் அவர் ஆர்டிஐ போட்டிருக்கிறாரு. அந்த ஆர்டிஐல என்ன கேட்டிருக்காருன்னா, 2014 இருந்து 2024 வரைக்கும் சோசியல் மீடியாவுக்கு மட்டும் பாஜக எவ்வளவு செலவு பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 667 கோடி. அது மட்டும் இல்லாம மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்குல்ல, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, அதாவது காணொலி மீடியா ஊடகம்ன்றோம்ல, அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கு செலவு பண்ண தொகை 2973 கோடி. இதெல்லாம் உங்களுக்கு நான் ஆவணமா அனுப்பி வைக்கிறேன், மக்கள் இடத்துல போட்டு காமிங்க. கிட்டத்தட்ட 3600 கோடி ரூபா. இதுல நல்ல தெளிவாக நீங்க பார்க்க வேணும் தொடர். இதுல அச்சு ஊடகம் இன்னும் வரல, காணொலி ஊடகம் தான் இருக்கு, சோசியல் மீடியா இருக்கு, சமூக வலைதளம் இருக்கு. இன்னும் அச்சு ஊடகம் இல்லாமையே கிட்டத்தட்ட 3641 கோடி 33 லட்சம் ரூபாயை தெல்ல தெளிவாக விளம்பரத்துக்காக செலவு செய்திருக்கிறது பாஜக அரசு. அப்ப கேள்வி என்னன்னா, 2019 எலெக்ஷனுக்கு மொத்தம் எவ்வளவு செலவாச்சுன்னு கேட்டீங்கன்னா 4000 கோடி. 4000 கோடி தேர்தலுக்கு செலவு. ஆனா விளம்பரத்துக்கே நீங்க 4000 கோடிக்கு மேற்பட்ட செலவுகளை பண்றீங்களே. அப்ப இதுக்கு உங்களுடைய ஐடியாவே ஒரு கான்ஃபிளிக்டான ஐடியாவா இருக்கு. ஒரு பக்கம் உங்களுடைய விளம்பரத்துக்கு 4600 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்றீங்க, ஒரு பக்கம் நீங்க நாடாளுமன்ற தேர்தல் நடத்துறதுக்கு செலவு அதிகமாகுதுன்னு சொல்லி ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷனை கொண்டு வரீங்க. இதற்கு பின்னாடி அப்ப அஜெண்டா என்ன அப்படின்னா, 2020 ஒருவேளை இப்ப ஒரு ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அனுப்பிட்டாங்க, ஜேபிசிக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏன்னா பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால. இப்போ ஒருவேளை ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டியில ஒத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது அரசாணையாக வெளியிடப்படுகிறது. 2026 உங்களுக்கு எல்லாம் தெரியும், தமிழ்நாட்டுல தேர்தல் வரப்போகிறது. தேர்தல் வந்தால் ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் இந்த அரசாணை வெளியிட்டதுல இருந்து 2029 தான் தேர்தல் நடத்தணும். அப்ப இன்னொரு 3.5 வருடம் காலங்கள் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு 3.5 வருட காலங்களுக்கு அதிகமான போது நேரடியாக தேர்தல் வந்துவிட்டால் அடுத்த தேர்தல்ல இவர்கள் யாரை வேணாம் என்று நினைக்கிறார்களோ அந்த ஆட்சியை ஈஸியா கவுழ்த்துருவாங்க. ஏக்நாத் ஷிண்டே எப்படி உருவாக்குனாங்க, இங்க எப்படி அதிமுகவை பிளவுபடுத்தினாங்க, அது மாதிரி பிளவுபடுத்தி அந்த மாநில அரசியலை குலைத்து விட்டு நேரடியாக இவர்கள் கவர்னர் மூலியமாக ஆட்சி செய்வதற்கான கொள்ளைப்புற ஆட்சிக்கு இந்த ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் சட்டப்பூர்வமாக வழிவகுக்கும். எப்படி எலக்டோரல் பாண்ட் தேர்தல் பத்திரம் எப்படி இவர்களுக்கு சட்டப்பூர்வமான ஒரு ஊழலுக்கு வழிவகுத்ததோ
அதே போல ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷனும் இந்த முறை மாநில அரசை கவிழ்ப்பதற்கு தெள்ள தெளிவாக சட்ட ரீதியான வழிவகை செய்து கொடுக்கும். அதற்காகத்தான் இந்த ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன். அது தெளிவாக இப்ப நீங்க ஒரு வருஷத்துல ஆட்சி கவிழ்ந்துருச்சு, 4 வருஷம் வரைக்கும் எப்படி யாரை வச்சு ஆட்சி நடத்துவீங்க? கவர்னர் வச்சுதான் ஆட்சி நடத்தி ஆகணும். ஆல்ரெடி கொள்ளைபுறமாக நம்ம கவர்னரை வச்சுதானே பல மசோதாக்களை தமிழ்நாட்டுல கிடப்புல போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்ப தெள்ள தெளிவாக தெரிகிறது இவர்களுக்கு ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கு. அந்த ஹிடன் அஜெண்டா நத்திங், ஒரே ஒரு விஷயம் தான். எந்த மாநில அரசுகள் எல்லாம் கிட்டத்தட்ட 9 மாநிலங்கள்ல இவர்களுக்கு எம்பிக்களே கிடையாது. எந்த மாநிலங்கள்லாம் மக்கள் எல்லாம் இசைக்காமல் பாஜகவை வெறுக்கிறார்களோ அவர்கள் இடத்துல எல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் எந்த தனிப்பட்ட நபருக்காகவோ தனிப்பட்ட கட்சிக்காகவோ கொண்டு வரப்படல, நாட்டின் நலனுக்காக தான் கொண்டு வரப்படுதுன்னு கிரண் ரிஜிஜு சொல்றாரு, பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் சொல்றாரு. அதே நேரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியா சுதந்திரம் பெற்றதுலேருந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அப்படி தான் நடைபெற்றது, ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையில் இருந்தது. காங்கிரஸ் தன்னுடைய வசதிக்காக சில மாநிலங்களில் ஆட்சியை கலைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் சட்டங்கள்லாம் மாற்றினாங்க அப்படிங்கிறாங்க. நிர்மலா சீதாராமனும் சில குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க. நேரு குடும்பத்துக்காக சட்ட திருத்தம்லாம் செஞ்சது காங்கிரஸ் தான் அப்படிங்கிறாங்க. இந்த சட்டம் திருத்தம் பண்ணுறது, சட்டத்தை மாற்றுறது எல்லாம் காங்கிரஸ் கடந்த காலங்களில் செஞ்சது தான், பாஜகலாம் எதுவும் செய்யலை. இப்போ நான் இதுக்கு தெளிவாக பதில் சொல்கிறேன். அதாவது 1967 வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தலாக தான் நடந்து வந்துச்சு. அதற்கு பின்பாக முதல்ல ஒரு மாநில தேர்தலில் அந்த கவர்மெண்ட் வந்து கவிழ்க்கப்படுகிறது. அந்த கவர்மெண்ட் கவிழ்க்கப்பட்ட பின்புதான் தொடர்ந்து ஒவ்வொரு மாநிலங்களாக அதாவது வந்து ஆட்சி கவிழ்ப்பு என்பது அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த ஆட்சி கவிழ்ப்பு எடுக்கிறாங்க. இது காங்கிரஸ் நேரடியாக அதுல தலையிட்டு எங்கேயும் ஆட்சி கவிழ்ப்பு செய்யல. அதற்கு பின்பாக தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கான தேர்தலை ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ப நடத்தி வந்தது காங்கிரஸ் அரசு. நீங்க சொல்றீங்களே, ஒருவேளை இதே போல திட்டம் இவர்கள் வைத்த குற்றச்சாட்டு பிரகாரம் இருந்திருந்தால் இந்த மாநிலங்கள் எல்லாம் இன்றைக்கு காங்கிரஸ்ல ஆட்சி புரிந்துட்டு இருக்கணும். இந்த எல்லா இடத்துலயும் நீங்க கவிழ்த்து விட்டு நாங்க டைரக்டா வந்திருந்தா எல்லா மாநிலங்களும் 1967க்கு பின்பாக பிராந்திய கட்சிகளே இருந்திருக்காது, மாநில கட்சிகளே இருந்திருக்காது. நேரடியாக காங்கிரஸ் தான் இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் மாதிரி இங்க மத்தியிலும் ஆட்சி மாநிலத்திலையும் ஆட்சி அப்படியில இருந்திருக்கணும். அப்படி இல்லையே, அப்படி இல்லாமல இருந்துச்சு. அப்ப எல்லா மாநிலங்களுக்கும் இடம் கொடுக்கப்பட்டது, மாநில கட்சிகள் எல்லாருக்கும் மாநில கட்சிக்கான அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. இந்த குற்றச்சாட்டு என்பது பொய்யான குற்றச்சாட்டு என்பது வரலாற்று மூலியமாக நிரூபிக்க முடியும். வரலாறு தெளிவாக இருக்கிறது. 1967 பின்பாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒரு மாநிலங்கள்ல இருந்து பல மாநிலங்கள் தன்னுடைய ஆட்சி கவிழ்ந்து, அதாவது ஏதோ ஒரு காரணத்தினால ஆட்சிக்கு வரப்பட்டது. அதை அந்த காலத்துக்கு ஏற்ப விட்டு அந்த ஆட்சி நடத்தி கொள்ளுங்க என்று நாங்க மத்திய அரசாக இருக்கும் போகும்போது அதற்கான இடத்தை கொடுத்தோம். அதை விட்டு நாங்க சொல்றபடிதான் நீங்க கேட்கணும், நாங்க சொல்ற கூட்டணிக்கு தான் நீங்க வரணும்னு சொல்லி காங்கிரஸ் நேரடியாக எந்த இடத்திலையும் தன்னுடைய மாநிலங்கள்ல மூக்கை நுழைத்து ஆட்சியை கொள்ளைப்புறமாக கவர்னர் மூலமா ஆட்சியெல்லாம் நடத்தல. அப்படி நடத்தி இருந்தா வரலாற்றுல காங்கிரஸ் அந்த மாநிலத்தில் ஆட்சி நடத்திருக்கணுமே. எங்க ஆட்சி நடத்து? தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துச்சா? 69க்கு பின்னாடி ஆட்சி காட்டுங்க. அதெல்லாம் இல்லையே. எங்க நீங்க வந்து சொல்ற குற்றச்சாட்டுக்கு ஆதாரபூர்வமாக வரலாறே சாட்சி, வரலாற்று சாட்சி இருக்கிறது. அந்த வரலாற்று சாட்சியை வைத்து இவர்கள் பொய் சொன்னால் அதெல்லாம் மக்களுக்கு எடுபடாது. வந்து பாஜக அரசை குறை சொல்றீங்க, ஆனா அவங்க வந்து சொல்றாங்க இப்ப காங்கிரஸுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பேசுறதுக்கு, அதனால இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு கிரண் ரிஜிஜு சொல்றாரு. அது ஒண்ணு. அதிமுக நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க? அதிமுகவுடைய நிலைப்பாடு இன்றைக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க தெளிவாக. மறுபடியும் நாங்கெல்லாம் இத்தனை நாள் சொல்லி வந்தோம், அதிமுக வந்து சைலண்ட் பார்ட்னராக இருக்கிறார்கள் பாஜகவுடன் சொன்னோம், நீங்க எல்லாம் நம்பல. இன்றைக்கு வந்து தெளிவாக இன்றைக்கு இந்த ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன்ல வந்து தெளிவாக தன்னுடைய நிலைப்பாடை இன்றைக்கு அதிமுக தெளிவாக சொல்லியிருக்கு. இதோடைய கூட்டணியுடைய அச்சாரமாகவும் பார்க்கலாம். இதுல என்ன மாற்று கருத்து இருக்க போகுது? இன்றைக்கு வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக பாஜகவுடன் அதிமுக கூட்டணி என்பதற்கான அச்சாரம் இந்த ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் ஆதரவு நிலைப்பாடு, அவ்வளவுதான். இன்றைக்கு ஏதாவது ஒரு இடத்துல பாஜகவுக்கு எதிராக நேரடியாக இன்றைக்கு எடப்பாடி அண்ணன் அவர்களோ இல்ல வந்து அதை சார்ந்த கட்சியினர்களோ நேரடியாக தாக்கி பேசக்கூடிய கருத்துக்களை நீங்க காண முடியுமா? இல்ல எதிர்கட்சி போலதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் செயல்பட்டு வர்றாங்களா? இல்லையே. அப்ப இன்றைக்கு நம்மளுக்கெல்லாம் தெரியும், இன்றைக்கு பொன்மனச்செம்மல் ஆரம்பிச்ச கட்சி, அதற்கு பின்பாக இரும்பு பெண்மணி அம்மையார் ஜெயலலிதா இன்றைக்கு களம் கண்ட கட்சி. இந்த கட்சியை அழிந்து போய்விடக்கூடாது என்பதுல எல்லாருக்குமே இந்த கருத்துக்கள் இருக்குது. ஒரு எதிர்கட்சி வலுவாக இருந்தால்தான்
அங்க ஆளுகின்ற மாநில அரசு தெளிவாக இயங்க முடியும் என்பதுல காங்கிரஸ் கட்சிக்கு என்றைக்குமே அந்த கருத்து இருந்திருக்கிறது. இன்றைக்கும் அதே கருத்துல தான் நாங்க இருக்கிறோம். பிராந்திய கட்சியை முடக்க வேண்டும் என்ற கருத்துல என்றைக்குமே காங்கிரஸ் கட்சி நவ போவதும் கிடையாது. வருங்காலத்தில் அப்படி ஒரு கருத்தில் ராகுல் காந்தி எடுத்து வைப்பதற்கான சாத்தியக்கூறே இல்லை. ராகுல் காந்தி இன்னும் சொல்ல போனா பிராந்திய கட்சிகளுக்கு முழுமையாக ஆதரவு நிலைப்பாடை கொடுத்து வருகிறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அண்ணன் விசிகாவுடைய கட்சிகள்ல இருந்து எல்லா தோழமை கட்சிகளும் அரவணைத்து செல்கின்ற பாதையில தெல்ல தெளிவாக ராகுல் காந்தி இருக்கிறார் என்பதுக்கு பல்வேறு சான்றுகள் இருக்குது. கேஸ்ட் சென்சஸை எடுங்கன்னு சொல்லி தெல்ல தெளிவாக இன்றைக்கு ஒரே நிலைப்பாடுல நிற்கிறார்ல எங்களுடைய ராகுல் காந்தி தலைவர் அவர்கள். அப்போ ஒரு சமூக நீதி, சமத்துவம் இதெல்லாம் கடந்து போய் விடக்கூடாது என்பதுல தெல்ல தெளிவாக இருக்கிறது காங்கிரஸ் கட்சி மற்றும் அதோடைய கூட்டணி கட்சிகளும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கட்சியை கூட இன்றைக்கு கூட்டணி கட்சியின் சார்பாக இன்றைக்கு தெல்ல தெளிவாக தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சி புரிந்துட்டு வரோம். இன்றைக்கு எங்களுடைய கூட்டணி தெளிவாக இருக்கிற காரணத்தினாலதான் இன்றைக்கு 40க்கு 40 கைப்பற்றி இருக்க முடியுது. எங்களுடைய கருத்து என்பது ரொம்ப சிம்பிள். மக்கள் எந்தெந்த இடங்கள் எல்லாம் அவஸ்தைப்படுகிறார்களோ அங்கங்கெல்லாம் நேரடியாக எங்களுடைய குரலை எழுப்புவது, இதுதான் எங்களுடைய பிரச்சனை. இன்றைக்கு ஹத்ராஸுடைய சம்பவங்கள்ல நேரடியாக அங்க இருக்கக்கூடிய அந்த ஹத்ராஸுடைய பாதிக்கப்பட்ட குடும்பம் ராகுல் காந்தியிடம் கடிதம் எழுதுகிறது. நேரடியாக ராகுல் காந்தி போய் அந்த மக்களை சந்திக்க பார்க்கிறார், அந்த குடும்பத்தை சந்திக்க பார்க்கிறார். முசாஃபர் நகர்லேயே தடுப்பு வேலையிட்டு அந்த இன்றைக்கு எதிர்கட்சி தலைவரை அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக, எதிர்கட்சி தலைவருக்கு எல்லா அந்தஸ்தும் இருக்கிறது ஒரு பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பதற்கு, அதையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் கண்டுகொள்ளாத என்ற பாஜக அரசு இன்றைக்கு நேரடியாக அதையும் முடக்குகிறது. 184 வருட பழமையான மசூதி, அந்த மசூதிக்கு வருகின்ற டிசம்பர் 12 ஹியரிங் இருக்கிறது. சப்ஜுடிஷியல் மேட்டர், அதாவது கோர்ட்டில் நிலுவையில் உள்ள விஷயத்தை நம்ம அரசாங்கம் தலையிடக்கூடாது என்பது அனைவரும் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா குடிமக்களும் அறிந்த விஷயம். இந்த அறிவு கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய யூபி அரசுக்கு இல்லையா? நேரடியாக புல்டோசரை வைத்து இடித்து விட்டு தரமட்டமாக்கி விட்டாங்க. டிசம்பர் 12 ஹியரிங் இருக்கு. அப்படி ஹியரிங்க்கு முன்னாடி என்ன அவசரம்? அப்ப இதுதான் சொல்றோம், மதவாத பிளவுவாத அரசியலை மேற்கொள்வதற்கு ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் மிகப்பெரிய ஒரு அச்சாணியாக இருக்க போகிறது. மாநில பிராந்திய கட்சிகளை அடித்து ஒழிப்பதற்கு. இப்ப எக்ஸாம்பிள், ஒரு வருஷம் ஆட்சி நடத்துறீங்க, இந்த வருஷம் ஆட்சி கவிழ்த்து விடுவார்கள். ஏக்நாத் ஷிண்டே போல உருவாக்கி இடி ஐடி ரைடை வைத்து ஆட்சி கவிழ்த்து விட வேண்டியது, கவிழ்த்து விட்டு நேரடியாக கவர்னர் மூலியமாக 4 ஆண்டு ஆட்சி. அப்ப நலத்திட்டங்களை கொடுக்க வேண்டியது, நலத்திட்டங்களை அள்ளி வாரி அரைப்பாங்க. ஏன்னா மகாராஷ்டிரால ஒரு பிராக்ஷன் இவங்களுக்கு உருவாகி இருக்கிறது. மகாராஷ்டிரால ஏக்நாத் ஷிண்டே வச்சு கட்சியை பிரிச்சாங்க. மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை 2500 ரூபாய் 2000 ரூபான்னு மக்களுக்கு கொடுத்தாங்க. மக்கள் எல்லாம் ஏக்நாத் ஷிண்டேக்கு வாக்களித்தாங்க. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி திட்டமா, வெற்றி பார்வையா இவங்களுக்கு ஒரு பைலட் ப்ராஜெக்டா ஒர்க் பண்ணி பார்த்தாங்க. அது கிளியரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதை வைத்துக் கொண்டு இந்த ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷனை கொண்டு வந்தோம்னா நேரடியாக ஒரு கட்சியை, மாநில பிராந்திய கட்சியை கவிழ்த்து விட்டு இடி ஐடி ரைடு விட வேண்டியது, அந்த கட்சியை பலவீனம் செய்ய வேண்டியது, பலவீனம் செய்து அந்த கட்சியை 2 பிளவாக்கி அங்க ஆட்சி கவிழ்ப்பு நடத்தி நேரடியாக இவர்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு கட்சி சின்னத்தையும் கட்சியும் கொடுத்து ஆட்சி நடத்துவாங்க. 4 வருஷம் தேவைன்னா நடத்துவாங்க. அப்படியும் இல்லையா கவர்னரை வச்சு ஆட்சி நடத்துவாங்க. யாரெல்லாம் இன்றைக்கு எந்த மாநிலங்கள் எல்லாம் பாஜகவிற்கு ஆதரவு தரவில்லையோ அந்த மாநிலங்களை எல்லாம் நேரடியாக வஞ்சித்திருக்கிறது பாஜக. வயநாடு சம்பவத்துக்கு தன்னுடைய ஹெலிகாப்டர் அனுப்பியதற்கு நிவாரண நிதியிலிருந்து 150 கோடி ரூபாய் பிடிச்சிருக்கிறாங்க. என்ன ஒரு வன்மம் யோசிச்சு பாருங்க. வயநாடு மக்கள் அந்த இடத்துல சிந்திய கண்ணீர் எல்லாம் இவர்களுக்கு தெரியவில்லையா? குருதிகள் எல்லாம் தெரியவில்லையா? அப்போ தெல்ல தெளிவாக பாஜக ஓர வஞ்சனையோடு தான் நடந்து கொள்கிறது என்பதற்கு பல்வேறு சாட்சிகள் இருக்கிறது. இதற்கு இன்றும் செறிவூட்டும் வகையில ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷனை கொண்டு ஒரு பக்கம் மணிப்பூர் அதானி சம்பவத்தை திசை திருப்போது, ஒரு பக்கம் வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்கிறது, இதை குறித்து திசை திருப்ப வேண்டாம். இன்னொரு பக்கம் இவர்கள் ஜார்ஜ் சோரஸ் மீது, அம்மையார் சோனியா காந்தி மீது எடுத்து விட்ட குற்றச்சாட்டு என்பது இது அப்பட்டமான போய் இன்றைக்கு கைகோர்த்திருப்பதுக்கு நேரடியாக நரேந்திர மோடி அவர்களும் அவர்கள் சகாக்களும் தான் இது நேரடியாக கைகோர்த்திருக்கிறாங்கன்றக்கான ஆதாரத்தை வெளிவந்ததுக்கு அப்புறம் இவர்கள் கண்விழி பிதுங்கி என்ன பேச வேண்டும் என்று தெரியாமல் நேரடியாக இன்றைக்கு ஒன் இந்தியா எலெக்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இதற்கு அறுதி பெரும்பான்மையான இடமே இல்லை. நீங்க தோத்துட்டீங்க, ஒரு இடத்துல தோத்திருக்க. இன்றைக்கு இந்த இடம் வெற்றி பெறுமே ஆனால் இந்திய நாட்டு பிரதமர் களத்தில் இருந்திருப்பார். இந்த களத்துல இல்லையே, நாடாளுமன்றத்திலே இல்லையே. அப்ப தெல்ல தெளிவாக தெரிகிறது இந்திய நாட்டு பிரதமருக்கு இந்த மசோதா என்பது
பின்புறமாக ஜேபிஎஸ்சி ஃபார்ம் பண்ணி ஏகப்பட்ட சட்ட நுணுக்கங்களை கொண்டு வந்து எப்படியாவது கொண்டு வர வேண்டுமே, ஆனால் இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று தெள்ள தெளிவாக இந்திய நாட்டு பிரதமர் முடிவெடுத்திருக்கிறார். ஆனா அவங்களிடம் ஜனநாயக முறைப்படி இவர்களிடம் பெரும்பான்மை இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. இன்னும் சொல்ல போனா 298 பேர் இவங்க கூட்டணியில இருந்தவங்க. அந்த கூட்டணியில இருந்தவங்களே இன்னைக்கு வாக்களிக்கல. இல்ல 269 பேர் தானே வாக்களிச்சிருக்காங்க. அதுல தெள்ள தெளிவா தெரிகிறது அல்லவா? ஒரே ஒரு விஷயம் தான், இன்றைக்கு மடைமாற்றம் செய்வதற்காக ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் மற்றும் எல்லா மாநில கட்சிகளையும் அடித்து உழைக்க வேண்டும். மாநில பிராந்திய கட்சிகளிடம் நேரடியாக எந்த மாநிலங்கள் எல்லாம் பாஜகவுக்கு ஆதரவு தரவில்லையோ அவர்களுக்கு இந்த ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் மூலியமாக வருகின்ற நாட்களில் ஆட்சி புரிவதற்கான அச்சாரத்தை இருக்கிறது பாஜக அரசு. இந்த மசோதா நிறைவேற 362 பேர் ஆதரவு தேவை. ஆனால் 269 தான் அங்கே வாக்களிச்சிருக்கிறாங்க. 298 பேர் அந்த கூட்டணிக்கு இருந்தும் 269 பேர் தான் ஆதரவு அளிச்சிருக்கிறாங்க. அது அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதனால் இந்த மசோதா ஜனநாயக முறைப்படி நேர்மையாக நிறைவேறாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே நேரத்தில் இந்த மசோதா நிறைவேற மாரி இருந்ததுன்னா அவர் சபையில் இருந்திருப்பார் பிரதமர் மோடி. சபையில் இல்லாத காரணத்தினாலே அவர் இந்த மசோதா ஜனநாயக முறையில் கொண்டு வர முடியாது என்பதற்காகவே இன்று அவைக்கு வரவில்லை. அதே நேரத்தில் இந்த குறித்து பல்வேறு கேள்விகள் கேட்டாலும் பதில் சொல்ல தயாராக இருப்பதாக சொன்ன மோடி வேண்டுமென்றே இன்றைக்கி வரல அப்படின்னு சுட்டி காட்டியிருக்கீங்க. அடுத்தடுத்து எதிர்க்கட்சிகள் எப்படி இந்த விஷயத்தில் போர்க்கொடி தூக்குறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த எப்படியாவது நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டீங்க பாஜகவுக்கு இது மிகப்பெரிய ஒரு கனவு திட்டம் என்று. இந்த கனவு திட்டத்தை நிறைவேற்றி தான் தீர்வோம் என்று பாஜகக்காரங்க சொல்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் இதை எப்படி கையாளுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.